இந்த ஆயில் லூட்டிங் போல்ட் இது. இப்போ லூஸ் பண்ணி வாஷ் போட்டு ரெடியாக வச்சிங்க. கடி மாதிரி ஈஸியாக இருக்கும். இந்த ஆயில் ஏறுதா பார்க்குற வேண்டும் போல்ட்டு செக் பண்ணி போட்டுங்க. 4 போல்ட்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு போல்ட்டு போடுங்க. இதை நம்ம போட்டுங்க, எளிமையாக இருக்கும். டிகாம் உட்கார வச்சிங்க. நல்லா டிகாம் உட்கார வச்சுட்டு அதில் தூக்கி டாப் வச்சுருங்க. அதனால் இதுதான் விஷயம். அது முடிஞ்சது. டாப் மேலே புளி பறக்கும். மேலே கோடு, இந்த கோடு பிஷன் டாப். டிகாம் வைப்பாங்களா? அடுத்து என்ன கேட்டிங்கன்னா டாப் பண்ணுறீங்களா? டிகாம் சேவ் பண்ணுறீங்களா? அடுத்து டென்ஷன் லோட் பண்ணிடலாமா? டென்ஷன் லோட் பண்ணிட்டு ஒரு டேப்லெட் ப்ளே பார்க்கணும். டாட்டா சிம்லேயே புதுசுங்க இது பாசுங்க. இது மாட்டம் பண்ணு கேட்டால் சால்ட்டிங் மேலே லைட்டாக பேஸ்ட் போட்டுருங்க. ஏன்னா இந்த பிசு உட்காராமல் இருக்கும். மற்ற விஷயம். அடுத்த விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ரப்பர் வந்து அது வேணால் ஏமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓல்டு வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இது V3 இது ஒன்றுலாம் இது வேணால் இதெல்லாம் இந்த ரப்பர் 2 காடி கொடுப்பாங்க. இங்கே ஒரு காடி இங்கே ஒரு காடி கொடுப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி வண்டி இந்த லீக்கேஜே பிரச்சனைலாம் பண்ணுது. இப்போ வரணும் இந்த லீக்கேஜ் பிரச்சனை அதிகமாக வருதுங்க. அதனால் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா இந்த பேக்கிங் 2ஆக போட்டுருங்க. சரிங்களா? அது ஒன்று போடுங்க. 2ஆக போட்டுருங்க. பாருங்க, இந்த லீன் ஆங்கிள் சென்சார், பேக் ஆங்கிள் சென்சார், லீன் ஆங்கிள் சென்சார் சொல்லுவாங்களா? இது யூபி மேலே வரணும். இது நம்ம போல்டு ஹெட் வைக்கிறதுக்காக கவுடி வச்சுருந்தோம். இதை மாட்டிட்டு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். இது மாட்டிட்டு ஒரு வாட்டி கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? எடுத்துக்க மாட்டேன். நான் ஒர்க்கெலாம் முடிச்சுன்னா இதெல்லாம் காலையில் நாளைக்கு தான் மாட்டி ஃபினிஷிங் பண்ணோம். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போதும். நன்றி பிரபு வந்து வச்சுக்கணும்.